சமீபத்தில் இந்த மலையாளம் தமிழ்லலாம் நடிச்சிருக்கிறாங்க அண்டு தெலுங்கில் வந்து பாலகிருஷ்ணாவை கூட அம்மாவாக நடித்தாங்க இந்த இளம் வயதில் ஹனி ரோஸ். அந்த ஆக்ட்ரஸ் வந்து கொஞ்சம் நல்ல உடைகள் ரொம்ப கவர்ச்சியாக உடைகள் அணிகிறதுனால இன்ஸ்டா அண்ட் அதர் சோஷியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸ் அவங்க. அது இல்லாமல் ஸோ அவங்க வந்து என்ன இப்போ பேட்டி கொடுத்துருக்காங்கன்னா, சினிமா என் மூச்சு, சினிமா என் பேச்சு, சினிமா தான் என் உலகம் அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். பட் ஹனி ரோஸ் திடீர்னு எப்படி ஃபேமஸ் ஆனாங்கன்னா, ஆக்சுவலி நீங்கள் இந்த சிங்கம்புலி படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, ஜீவா கூட நடிச்சிருப்பாங்க. அப்போல்லாம் கூட அவங்களுக்கு அந்த கவர்ச்சி வரல. திடீர்னு அவங்களுடைய உடல்லே ஒரு மாற்றம் வந்து அவங்களுடைய உடைகளில் மாற்றம் வந்துச்சு. ஸோ எப்படி இந்த கிம் கர்தாஷியன் வந்து திடீர்னு வந்து அவங்களுடைய பாடியில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாங்க, அந்த மாதிரி இவங்களும் வந்து தன்னுடைய பின்னழகை வந்து நல்லா போய் மெருகேற்றி காமிச்சாங்க. அதனால் இவங்க பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்க சமீபத்தில். அண்டு வாழ்த்துக்கள். எப்படியோ அவங்களுக்கு வந்து சினிமா தான் மூச்சு பேச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. அதன்படி அவங்க இன்னும் பல காவியங்கள் நம்ம மக்களுக்காக கொடுப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம். சமீபத்தில் இந்த ஹாலிவுட்டில் இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் கம் டைரக்டர் கம் ஆக்டர் ஜஸ்டின் பால்டானியா, பன்முகம் கொண்டவர் ஜஸ்டின் பால்டானி டைரக்ஷனில் இட் எண்ட்ஸ் வித் அஸ் அப்படிங்கிற ஒரு எராட்டிக் கைண்ட் ஆஃப் ரொமான்டிக் மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு. அவங்க வந்து ஒரு 25 மில்லியன் USDயில் எடுத்தாங்க. 25 மில்லியனா ஒரு 225 கோடி ரூபாயில் எடுத்து 350 மில்லியன் USD வரைக்கும் கலெக்ட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 3000 கோடி கிட்ட வந்து வசூல் நல்லா கலெக்ட் ஆச்சு. நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான மூவி. ஸோ அதில் கதாநாயகியாக வந்து இந்த பிளேக் லைவ்லி அப்படின்னு ஒரு ஆக்ட்ரஸ். அவங்க யாருன்னா நம்மளுடைய ராயன் ரெனால்ட்ஸ். நீங்கள் இந்த என்னது டெட்பூல் படத்தெல்லாம் பார்ப்பீங்களா, ராயன் ரெனால்ட்ஸ் அவருடைய மனைவி. அவங்க தான் அதில் கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. அதில் ரொம்ப இன்டிமெண்ட்டான ரொம்ப நெருக்கமான காட்சிகள்லாம் இருக்கும். அதில் கதாநாயகனை நடித்தார் அந்த இயக்குனர் தான், ஜஸ்டின் பால்டானி தான். ஸோ அவரும் அந்த ராயன் ரெனால்ட்ஸுடைய மனைவி பிளேக் இவங்களும் வந்து லைவ்லையும் வந்து நடித்து நெருக்கமான காட்சி வந்து படமே வெளியாகி ஆகஸ்ட்லேயே அதில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக நல்ல வெற்றியும் அடைஞ்சிச்சு. இப்போ இந்த 2 பேர் வந்து மாறி மாறி வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணி இவர் வந்து என் ரெப்யூட்டேஷனை இவன் வந்து கெடுத்துட்டான்னு இவர் சொல்ல, அவங்க வந்து இப்போ செட்டில் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு, நேராக வந்து கேராவனுக்குள்ளே வந்துடுவார், அப்புறம் வேணும்னே நிறைய முத்த காட்சிகள் வச்சாங்க, நான் உள்ள ட்ரெஸ் மாற்றிட்டு நிர்வாணமாக இருக்கிறப்ப அவன் பாட்டுக்கு நேராக வந்துடுவான், அப்புறம் அவங்க மனைவி வந்து பர்த் கொடுத்ததெல்லாம் நிர்வாணமாக இருக்கிறதெல்லாம் வந்து வீடியோலாம் எடுத்து என்கிட்ட காமிச்சிக்கிட்டே இருந்தான். ஸோ எனக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அப்படி இப்படின்னு இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சைடு வந்து அவர் வந்து வேணும்னே ரெப்யூட்டேஷனை குறைக்கிறதுக்காக அவங்க நியூயார்க் டைம்ஸில் போய் இந்த மாதிரிலாம் என்னை பற்றி பேட்டி கொடுத்துருக்குறா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் ராயன் ரெனால்ட்ஸ் வேறு அவங்க பொண்டாட்டி சார்பாக வந்து இங்கே புல்லிங் கைண்ட் ஆஃப் இதெல்லாம் வேறு அவர் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பிறகு ஆக்சுவலி பிரச்சனை என்னென்னா, அது இந்த ப்ரொமோஷன் டைம்லேயே வந்து பிளேக் லைவ்லி மேலே வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறீங்க படத்து ப்ரொமோஷனில் அப்படி இப்படின்னு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க இவங்க மேலே இப்போ மாறி மாறி வந்து கலெக்ஷன் வேறு 350 மில்லியன் கிட்ட கலெக்ட் ஆகிருச்சா 3000 கோடி மேலே. ஸோ அதனால் சண்டை போட்டுக்கிறானுங்க. இதே வந்து இந்த படம் சரியாக ஓடாமல் போயிருந்தால் அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்பானுங்க. இது அகைன் வந்து ஒன்று நீ அவன் வந்து அப்போ வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணான் உள்ளே வந்து பண்ணான்னா, படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அவன் நீங்கள் உள்ளே ஆடை மாற்றிட்டு இருக்கும்போது வந்தப்போ போய் டேரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல மூவி நடிக்க மாட்டேன்னு போயிருக்க வேண்டியது தானே. இல்லை இவன் வந்து அவங்க ஏதோ சொல்கிறாங்களே என் ரெப்யூட்டேஷனை குறைக்கிறாங்க, அந்த ரெப்யூட்டேஷன் அவங்க குறைக்கிறாங்க தெரிஞ்சால் உடனே லாஸ்ட்டுக்கு இது பண்ணியிருக்க வேண்டியது தானே. இப்போ மாறி மாறி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன இதுவோ ஏனியா படம் வந்து நல்லா இருக்குங்க. இட் எண்ட்ஸ் வித் அஸ் ரொம்பலாம் இதாக இருக்காது. அதுவே அந்த படமே ஒரு பிரச்சனை தான். படத்தில் வந்து அந்த கணவனாக வர வந்து மனைவியை வந்து பயங்கரமாக வந்து துன்புறுத்தும். நினச்ச நேரத்துலாம் சைக்கோத்தனமாக வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான். அதையே வந்து படம் வந்து ஆனால் கடைசியாக வந்து அதுக்கு ஒரு தீர்வே சொல்லியிருக்க மாட்டானுங்க. இப்படி ஒரு சைக்கோவாக இருக்கிற ஹஸ்பண்டுக்கு வந்து ஏதாவது ஒரு தண்டனை அந்த மாதிரியே சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு பாட்டுக்கு அவளுக்கு இருக்கிற முன்னாள் காதலன்கிட்ட போயிடுவாங்க. என்னத்த படம். ஆனால் இந்த படத்தை தான் 350 மில்லியனா 3000 கோடிக்கு வந்து பார்த்து வச்சிருக்கிறானுங்க நம்ம மக்கள். கன்னட நடிகர் சிவராஜ்குமார் அவர்களுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் மருத்துவமனையில் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த புற்றுநோய் சிகிச்சை இது நடைபெற்று அவர் இனிமேல் அவருக்கு புற்றுநோய் கிடையாது, கேன்சர்லேருந்து விடுபட்டார்னு ஒரு சந்தோஷமான இந்த செய்தியை இந்த நியூ இயர் டேல சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் சிவராஜ்குமார் அண்ட் அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்கும். பிகாஸ் இப்போ தான் அவங்களுடைய தம்பி புனித் ராஜ்குமார் வந்து சமீபத்தில் எதிர்பார்க்காத இறந்துட்டார். ஸோ அதனால் இவர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இவருக்கும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு. பட் அவர் க்யூர் ஆகிட்டார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து நம்ம எல்லா ரசிகர்களையும் வந்து சந்தோஷப்படுத்துவார்.
மலையாள நடிகை பார்வதி அவங்க நம்ம ஊரில் வந்து இந்த மரியான் படத்தில் தனுஷ் கூடவும் அந்த தங்கலான் படத்தில் விக்ரம் கூடயும் நடிச்சிருப்பாங்க. அவங்க இப்போ மலையாளத்தில் வந்து இந்த ஹேமா கமிட்டி மூலமாக பெண்களுக்கு நடக்கிற இந்த செக்ஷுவல் துன்புறுத்தல், இந்த மாதிரி வன்புறுத்தல், இந்த இதுக்கெல்லாம் வந்து அகென்ஸ்டாக போராடிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பெரிய நடிகைக்கெலாம் கேரவன் இருக்குது, அங்கே போயிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் துணை நடிகைக்கெலாம் வந்து ஒரு பாத்ரூம் கூட அரேஞ்ச் பண்ணி தர மாட்டாங்க. அது எவ்வளோ ஒரு அவலமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் அதுக்கு அவங்களுக்குலாம் வந்து ஒரு பாத்ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவுட்டோர்லாம் போகிறப்ப அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு அங்கே இருக்கிற அந்த ரசிகர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு எதிராக இருக்கிற மற்ற நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாரும் அவங்கள பாத்ரூம் பார்வதின்னு கிண்டல் பண்ணி கூப்பிடுறாங்களாம் அப்படின்னு அவங்க வந்து வேதனையில் சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, அவங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கேட்டிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ், அவங்க நேஷனல் அவார்டெலாம் வின் பண்ணியிருக்காங்க. பூங்கிற படம்லாம் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படிலாம் மனவேதனைக்கு ஆளாக்காதீங்க. தப்பாக எதுவும் பண்ணுறாங்கன்னா கிண்டல் பண்ணுங்கள். இதே நல்லா தானே பண்ணுறாங்க, அவங்கள போட்டு ஏன் கிண்டல் பண்ணணும்? பொங்கலுக்கு வந்து 3 படம், இந்த கேம் சேஞ்சர் அண்ட் வணங்கான் அண்ட் நம்மளுடைய அல்டிமேட் ஸ்டார் தலை அஜித்குமாரோட விடாமுயற்சி வருதுன்னாங்க. கடைசி நேரத்தில் நியூ இயர் அன்னைக்கு போயும் விடாமுயற்சி வராதுன்னு வந்து இவனுங்க அனௌன்ஸ் பண்ணது வந்து நம்மளுடைய தலை ரசிகர், ஜென்ரலாக இந்த சினிமாட்டிக் ரசிகர்கள் எல்லாருக்கும் வந்து மிகுந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருக்கு. இப்படிலாம் பண்ணாதீங்க. இது என்ன சின்ன படமாக இந்த டேட்டில் வரலன்னு சொல்லி அஜித்குமாருடைய படம் நம்பர் 1 ஸ்டார், ஒன் அமாங் த டாப் ஸ்டார்ஸ். அவருடைய படத்தையே சொன்ன டேட்டுக்கு விடாமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள்லாம் என்னத்தை பெரிய ப்ரொடக்ஷன் லைக்கான்றீங்க, பெரிய டைரக்டர், பெரிய ஆக்டருங்கிறீங்க. என்னத்தை டீம் ஒர்க்கு, என்னத்தை ப்ரொடக்ஷன். அப்ப புரியல, இப்ப புரியுது. சமீபத்தில் நம்மளுடைய மக்கள் நாயகன் ராமராஜன் ஐயா அவர் மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோவா ஒரு படம் பண்ணார், சாமானியன். அந்த திரைப்படம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற டிபிவி மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கில் 116 நாட்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு. வாழ்த்துக்கள். அந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்ட நம்மளுடைய ராமராஜன் ஐயா அந்த டிபிவி மல்டிப்ளெக்ஸ் திரையரங்க ஓனர்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்காரு. ஐயா 120 ரூபாலாம் டிக்கெட் விலை போடாதீங்க, ஒரு 50 ரூபான்னு போடுங்க, மக்கள் நிறைய பேர் திரையரங்குக்கு வருவாங்கன்னு. அது ரொம்ப நன்றிங்க. அதுக்கு அவங்களும் ஓகே சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். ஸோ இப்படி விலை கம்மி பண்ணுறதுனால மக்கள் திரையரங்குக்கு வந்தால் திரையரங்க ஓனர்ஸாக இருக்கட்டும் அண்டு பட அதிபர்களாக இருக்கட்டும், விநியோகஸ்தர்களாக இருக்கட்டும், டைரக்டர், ஆக்டர்ஸ் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. அண்ட் ஆல்சோ நாமளும் நம்ம இந்த திரைப்பட கலைஞர் எல்லாரும் நம்ம அவங்களுக்கு நல்ல படம் மக்களுக்கு கொடுத்தா மக்களும் சந்தோஷப்படுவாங்க. புத்தாண்டு கொண்டாடிய நட்சத்திரங்கள். பட் எல்லாரும் பல நாடுகளுக்கு போனாலும் நம்மளுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்மளுடைய போயஸ் கார்டன்லேயே எப்பயும் போல சிறப்பாக எளிமையாக வந்து புத்தாண்டு கொண்டாடி இருக்கிறாரு. டர்க்கியில் நம்மளுடைய கார்த்திக் கொண்டாடி இருக்கிறாரு. அபுதாபியில் வந்து யாராவது பிரியா பவானி சங்கர் அங்கே போய் கொண்டாடி இருக்கிறாங்க. நியூயார்க்கில் போய் நம்மளுடைய மாதவன் கப்பலும் அண்டு நயன்தாரா கப்பலும் வந்து புத்தாண்டை கொண்டாடி இருக்கிறாங்க. அண்ட் ஹன்ஷிகா துபாயில் கொண்டாடி இருக்காங்கன்னு நிறையா ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஒரு அன்ஃபார்ச்சுனேட் செய்தி, அன்ஃபார்ச்சுனேட் மொமெண்ட் என்னென்னா, நிறைய திரையரங்குகளை நம்ம சென்னையில் நம்ம கண்ணு முன்னாடியே அதை வந்து அப்பார்ட்மெண்ட்டாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த இதில் ஒரு ரொம்பவும் பிரபலமான உதயம், மினி உதயம், சூரியன், சந்திரன் அந்த திரையரங்கு ஒரு குடியிருப்பா, அடுக்குமாடி குடியிருப்பா அப்பார்ட்மெண்ட்டாக மாறப்போகுதுங்க. கஷ்டம்தாங்க. மறைந்த சின்னத்திரை நடிகை சித்ரா அவங்க இறந்து சில வருடங்கள் ஆகுது. அண்ட் அவங்களுடைய கணவர் மேலெலாம் வந்து வழக்கு பதிஞ்சு ஏதோ அந்த கேஸ்லாம் நடந்துட்டுருக்கா என்னன்னு தெரியல. பட் அவங்க இறந்ததுனால வந்து அவங்களுடைய பெற்றோர், அந்த சித்ராவுடைய பெற்றோர் வந்து மனசு கஷ்டத்துலேயே தான் இருந்திருக்கிறாங்க போல. அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே அவர் ரிட்டையர் வேறு ஆகிட்டார் போல இருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்தனால அந்த சித்ராவுடைய ஞாபகமாகவே இருந்திருக்கும் போல இருக்குது. அவர் நேற்று வந்து துரதிருஷ்டவசமாக அவர் அந்த அறைக்குள்ளே போயிட்டு அந்த இறந்து போன சித்ரா அவங்களுடைய உடையவே எடுத்து அவர் வந்து ஏதோ தூக்கில் தொங்கி தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்கிறாங்க. அவர் வந்து வேதனையில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்ணு இறந்ததுக்கு வந்து என் பொண்ணுடைய கணவராக இருந்த அந்த இன்னொருத்தர் யாரோ அவர் தான் வந்து காரணம். ஆனால் வந்து யாரும் எந்த கவர்மெண்ட் வந்து சட்டங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வேதனையில் இறந்துட்டார் அப்படிங்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ், அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். கேனு ரீவ்ஸ் ஹாலிவுட் ஆக்டர் ஜான் விக் மூலம் மேட்ரிக்ஸ் மூலமாக தான் பிரபலமாக இருந்தார் 90s கிட்ஸ் 2000. பட் இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஜான் விக் மூலமாக தான் வந்து கேனு ரீவ்ஸ் பயங்கர பிரபலம் அப்படின்னு இருக்கும். ஸோ கேனு ரீவ்ஸ் கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க, இந்த சோனிக் இந்த ஹெட்ஜ்டாக் அந்த அனிமேட்டட் ஃபிலிமில் வந்து அவர் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அப்போ அவர்கிட்ட வந்து நீங்கள் எப்போ 5th இன்ஸ்டால்மெண்ட் 5வது பாகம் வந்து எப்போ ஜான் விக் நடிப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அவர் பதில் வந்து, என்னுடைய இதயம் வந்து நடிக்கலாம் தான் சொல்லுது, ஆனால் என் மூட்டு வலி வந்து நடிக்க வேணான்னு சொல்லுது. நீ பெயின் வந்து வந்துருச்சு, எனக்கு 60 வயசுங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நானும் எவ்வளோ தான்
வந்து லைவாகவே ஆக்ஷன் பண்ணுற ஆமாங்க. டாம் க்ரூஸ், ஜாக்கி சான் மாதிரி கேனு ரீவ்ஸும் வந்து அவருடைய ஆக்ஷன்ஸை வந்து மோஸ்ட்லி அவரே பண்ணிவிடுவார் டபுள் இல்லாமல். ஸோ அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த பக்கம் வந்து ரொம்ப நாளாக 8 வருஷமாக நடந்துட்டு இருந்த ஆஞ்சலினா ஜோலி அண்டு பிராட் பிட் அவங்களுடைய விவாகரத்து முடிவுக்கு வந்துருச்சு. ஃபைனலாக அவங்க ப்ரைவேட் ஜட்ஜை வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாங்க. ஸோ அந்த வினியாட் பிரச்சனை மட்டும் இன்னும் சைடில் ஓடிட்டுருக்கு. யாருக்கு எவ்வளோ இதில் இருக்குன்னு பர்சன்டேஜ் அந்த இதில் பங்குன்னு. ஓகே, எண்ட் ஆஃப் த டே ஃபைனலாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ குழந்தைகளுடைய கஸ்டடி வந்து ஆஞ்சலினா ஜோலி கிட்ட மட்டும்தான் இருக்கும். பிராட் பிட் அப்பப்போ வந்து விசிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்களாம். ஜென்ரலாகவே பிராட் பிட் ஒரு ஃப்ரீடம் மனிதர். அவருக்கு எப்போ தேவையோ வந்து விசிட் பண்ணுவார். அவர் சமீபத்தில் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டோட ஜாலியாக தான் வெளியில் சுற்றிட்டு இருக்கிறாரு. லெட் இம் என்ஜாய். ஆஞ்சலினா ஜோலி அவங்களுக்கு குழந்தைகள்னால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் லெட்டர் ரைஸ் ஆல் த பேபிஸ். அவ்வளோதான், நாட் பேபிஸ், எல்லாம் க்ரோன் அப் கிட்ஸ்.